வருடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிஃப்டி வந்து ஒரு 12% லாபத்தை கொடுத்துருக்கு. 2023 ரொம்ப அதிகமாக 20% வரைக்கும் லாபம் கொடுத்தது. 24 அந்த மாதிரி இல்லை. ஸோ அடுத்த வருடம் இருக்கும்போது இதே மாதிரி ஒரு 12லேருந்து 15% கொடுத்தாலே பெரிய ஒரு நல்ல ஒரு லாபகரமான ஆண்டாகவே நம்ம 2025 இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அவர் கொஞ்சம் சும்மாவே இருக்க மாட்டார். முக்கியமாக டாக்ஸ் ட்ரேடு வார் ஆரம்பிச்சிருவார். அதன் காரணமாக மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதிகப்படியான அளவுக்கு மணியை உள்ள இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக தான் மார்க்கெட் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகி இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. இல்லாட்டினா இந்த எஃப்ஐஎஸ் பண்ண வேலைக்கு வந்து மார்க்கெட் இந்நேரம் 18,000-15,000 பாயிண்ட்டுக்குலாம் போயிருக்கும். யூஎஸ்டி ஐஎன்ஆர் விலை வந்து பார்த்தீங்கன்னா 85 ரூபா 0.195 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அதனால ரூபாய் வந்து வீக் ஆகிட்டே இருக்கிறதுனால தான் ஷேர் மார்க்கெட்ல இந்த ஒரு தேக்க நிலை. ஆனால் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ உடைய கவர்னர் வராங்க இல்லையா? ஸோ அதன் காரணமாக வெல்த் பாட்காஸ்ட் நேயர்கள் அனைவர்களுக்கும் இனிய வணக்கம். நீண்ட நாளைக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம இந்த நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்ற வருடம் எப்படி இருந்தது ஷேர் மார்க்கெட்டு, இனி இதே மாதிரி அடுத்த வருடத்துல என்ன விதமான எதிர்பார்ப்புகளோட நம்மளுடைய இந்த ஷேர் மார்க்கெட் பிறக்க போகுது அப்படின்னு ஒரு சின்ன அலசல்னு வச்சுக்கலாமா? போன வருஷத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2023-24 நான் ஃபினான்ஷியல் இயர் எடுத்துக்கல, நான் ஜனவரிலேருந்து டிசம்பர் அதை தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்படி எடுத்துக்கும் போது இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிஃப்டி வந்து ஒரு 12% லாபத்தை கொடுத்துருக்கு. 2023 ரொம்ப அதிகமாக 20% வரைக்கும் லாபம் கொடுத்தது. 24 அந்த மாதிரி இல்லை. ஸோ அடுத்த வருடம் இருக்கும்போது இதே மாதிரி ஒரு 12லேருந்து 15% கொடுத்தாலே பெரிய ஒரு நல்ல ஒரு லாபகரமான ஆண்டாகவே நம்ம 2025 இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா 2024 நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்தது. முக்கியமாக நிறைய தேர்தல் முடிவுகள், நம்ம இந்தியாவுடைய தேர்தல் முடிவு, அதே மாதிரி அமெரிக்காவுடைய மிக முக்கியமான தேர்தல் முடிவுகள்லாம் இருந்தது. அது எல்லாமே வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு வழிநடத்தி போயிட்டு இருந்துச்சு. இது இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய வார் அனௌன்ஸ்மெண்ட் வேற, உக்ரைன் வார், இந்த மாதிரி நிறைய வார் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து மார்க்கெட்டை வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸுக்கான ஒரு காரணங்களாக அமைந்தது. ஸோ ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. அந்த ஏற்ற இறக்கங்களுக்கு காரணமாக இருப்பதும் இந்த மாதிரி நியூஸ் தான். எந்த விதமான நியூஸும் இல்லை, சாதாரணமாகத்தான் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா பெரிய லெவல்ல அங்க வந்து உங்களுக்கு ஏற்றத்தையும் எதிர்பார்க்க முடியாது, இறக்கத்தையும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால இந்த வருஷம் 2025 அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஸ்மூத்தான ஒரு வருடமாகத்தான் இருக்கும். ஆனா அதே சமயம் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அவர் கொஞ்சம் சும்மாவே இருக்க மாட்டார். அவர் வந்து நியூஸ் விரும்பி அதிகமான அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து பண்ணிட்டே இருப்பார். முக்கியமாக டாக்ஸ் ட்ரேடு வார் ஆரம்பிச்சிருவாரு. அதன் காரணமாக மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். மற்றபடி வார் அனௌன்ஸ்மெண்ட் அதெல்லாம் நிறுத்தினாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. தீவிரமாகுது அப்படின்னா அதுவும் வந்து மார்க்கெட்டை வந்து பாதிக்கும். முதல் 6 மாதத்துக்கு ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் பெரிய லெவல்ல நீங்க ஒரு டவுன் ட்ரெண்டை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அடுத்து நியூ இயர் பிறந்த உடனே பாத்தீங்கன்னா கடந்த 3 மாதங்களாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதிகப்படியான அளவுக்கு செல்லிங்லயே இருக்கிறாங்க. எப்பதான் பையிங் திரும்புவாங்க? கண்டிப்பா பையிங் திரும்புவாங்க. ஜனவரி மாதம் ஒரு 10 தேதிக்கு மேல பையிங் ட்ரெண்டுக்கு வருவாங்க. அதற்கு அடுத்தபடியாக பிப்ரவரி 1 பட்ஜெட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா Q3 ரிசல்ட்டும் இருக்கு, இயர் எண்ட் ரிசல்ட்டும் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மார்க்கெட்டை என்ன பண்ணும், கொஞ்சம் ஒரு அப் ட்ரெண்டுக்கு மூவ் பண்ணி விடும். அதன் காரணமாக 2025 முதல் 6 மாதத்துக்கு பெரிய லெவல்ல உங்களுக்கு பிரச்சனைகள், அதாவது இறக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. 6 மாதம் ஸ்மூத்தா ஒரு நல்ல அப் ட்ரெண்ட்லயே வச்சிருப்பாங்க. பிரசன்ட் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா தற்போது வந்து 23,700 அப்படிங்கிற இடத்துல எல்லாம் நின்றுட்டே இருக்கிறாங்க. 23,000 நிப்டியோடைய லெவல் வந்து 23,000 ஸ்ட்ராங்கான ஒரு லெவல். அந்த லெவலை பிரேக் பண்ணாத வரைக்கும் நமக்கு பெரிய லெவல்ல டவுன் ட்ரெண்ட் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே அளவுக்கு எஃப்ஐஎஸ் விற்கிற அளவுக்கு எந்த வருடத்திலும் இல்லாத அளவுக்கு டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதிகப்படியான அளவுக்கு மணியை உள்ள இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக தான் மார்க்கெட் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகி இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. இல்லாட்டினா இந்த எஃப்ஐஎஸ் பண்ண வேலைக்கு வந்து மார்க்கெட் இந்நேரம் 18,000-15,000 பாயிண்ட்டுக்கெல்லாம் போயிருக்கும். ஆனால் ஒரு லெவலுக்கு இவங்க செல் பண்ணும்போது அதை விட அதிகமாக ஒருத்தங்க பை பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் பெருசாக இறங்காது.
ஸோ அதன் காரணமாக நிஃப்டியோடைய ப்ரெசன்ட் சப்போர்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா 23,300, அதையும் பிரேக் பண்ணால் 23,000. ஸோ 23,000 உடைக்காம நம்ம அடுத்த ஒரு வாரம் 10 நாள் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா பெரும்பாலும் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு அப் ட்ரெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு போனீங்கன்னா ப்ரெசென்ட்டாக பார்க்கும்போது 24,500, அதற்கு அடுத்தபடியாக 25,000. 25,000 தாண்டிட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம், ஒரு அப் ட்ரெண்டை எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக அந்த ஆல் டைம் ஹை 26,700லாம் போய் 27, 28 அந்த மாதிரிலாம் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் நேயர்கள் கொஞ்சம் பொறுமையாக இந்த ஒரு 10-15 நாள் அமைதியாக இருந்தோம் அப்படின்னா அதற்கு அடுத்தக்கூடிய நாட்களில் நல்ல லாபத்தை பெறக்கூடிய சில விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, டாலர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாயிட்டே போகுது. யூஎஸ்டி ஐஎன்ஆர் விலை பார்த்தீங்கன்னா 85 ரூபா 0.195 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அதனால ரூபாய் வீக் ஆகிட்டே இருக்கிறதுனால தான் ஷேர் மார்க்கெட்ல இந்த ஒரு தேக்க நிலை. ஆனால் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ உடைய கவர்னர் வராங்க இல்லையா, ஸோ அதன் காரணமாக புது ஸ்ட்ராட்டஜிஸ், புது விதமான கொள்கைகள்லாம் வர ஆரம்பிக்கும். அதுவும் உங்களுக்கு மார்க்கெட்ல ஓரளவு எதிரொலிக்கும் அப்படின்னு நம்பலாம். அடுத்ததாக நம்ம ஐபிஓ பத்தி பார்க்க போறோம். ஐபிஓ வருஷம்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 75 மெயின் போர்டு ஐபிஓ வந்தாங்க. 1.5 lakh crores இதன் மூலமாக திரட்டிருக்கிறாங்க. அடுத்த வருடமும் இதே அளவு 89 கம்பெனிகள் விண்ணப்பித்து காத்துட்டு இருக்கிறாங்க. ஐபிஓஸ் அப்படிங்கிறது நிறைய கம்பெனிகள் அடுத்த வருடம் வர காத்துட்டு இருக்குது. ஸோ அதன் காரணமாக நேயர்கள் இந்த புது கம்பெனிகள் வரும்போது அப்ளை பண்ணுங்க. கிடைச்சா லாபம், கிடைக்காட்டி அடுத்து வரக்கூடிய லிஸ்டிங் டேட்ல எல்லாம் கூட நீங்க என்ன பண்ணலாம், தாராளமாக வாங்கிக்கலாம். 2025ல 34 கம்பெனிகள் இதுவரைக்கும் சாங்ஷன் ஆயிருக்காங்க செபி மூலமாக. 55 கம்பெனிங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் செகண்டரி மார்க்கெட்ல அதிகமான அளவுக்கு 2 லட்சம் கோடிக்கு மேல என்ன பண்ணியிருக்காங்க, விட்டுருக்காங்க. ஆனால் அதே சமயம் பிரைமரி மார்க்கெட்னு சொல்லக்கூடிய இந்த ஐபிஓ மார்க்கெட்டில் 1.1 lakh crores வாங்கியிருக்காங்க. ஸோ பிரைமரி மார்க்கெட் அப்படிங்கிறது இப்போ எல்லாம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஒரு ஃபேவரபிளான மார்க்கெட்டாக மாறி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது மட்டும் கிடையாது, மிகப்பெரிய பெரிய கம்பெனிகள் நிறைய ஒரு ஜாம்பவான் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கம்பெனிகள் எல்லாமே நிறைய ஐபிஓ வழியாக வரதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டாடா சன்ஸ்லேருந்து டாடா கேபிட்டல், ஸோ அந்த ஐபிஓ கூட 15,000 கோடியை திட்டத்திற்காக செப்டம்பர் 2025க்குள்ளே வரப்போகுது அப்படிங்கிற தகவல் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் அவங்களும் கிட்டத்தட்ட 15,000 கோடிக்கு, ஹெச்டிபி ஃபைனான்சியல் சர்வீசஸ் 12,500 கோடிக்காக வர இருக்கிறாங்க. நம்ம சிடிஎஸ் வந்தாங்க இல்லையா, அதே மாதிரி என்எஸ்டிஎலும் 4,500 கோடிக்காக விண்ணப்பிச்சிருக்காங்க. ஹெக்ஸவேட் டெக்னாலஜி 9,500 கோடிக்காக விண்ணப்பிச்சிருக்காங்க. ஹீரோ ஃபினான்ஷியல் கார்பரேஷன் 3,600 கோடிக்காக. ஸோ இவங்க எல்லாருமே ஏற்கனவே பெரிய பெரிய கம்பெனிங்க. மறுபடியும் என்ன பண்றாங்க, அவங்களோட சிஸ்டர் கன்சர்ன்ஸ் எல்லாம் ஐபிஓ வழியாக வரதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ரிலையன்ஸும் அவங்களுடைய ஜியோ ஐபிஓ வழியாக வரணும் அப்படின்னு விண்ணப்பிச்சு ஜனவரி பிப்ரவரிக்குள்ள பெரும்பாலும் வந்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய கம்பெனிகளும் ஐபிஓ வழியாக ஷேர் மார்க்கெட்டுக்கு வர இருக்காங்க. இந்த மாதிரி புது கம்பெனிகள் ஷேர் மார்க்கெட்டுக்கு வர்றது அப்படிங்கிறதும் ஒரு நல்ல அறிகுறி தான். ஸோ இதன் காரணமாகவும் மார்க்கெட் பெரும்பாலும் இறங்காது. அடுத்தடுத்து என்ன பண்ணும், கொஞ்சம் அப் ட்ரெண்ட்லேயே வச்சிருப்பாங்க. ஜெப்டோ, ஃபிளிப்கார்ட், ஹெச்டிஎஃப்சி கிரெடிட்ல இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் ஐபிஓ வழியாக மார்க்கெட்டுக்கு வர இருக்கிறாங்க. சென்ற வருடம் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிகள் ஐபிஓ வழியாக வந்தாங்க. அதுல பாதி கம்பெனிங்க நல்ல ஒரு லிஸ்டிங் கெயின்ஸ் கொடுத்தது. அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாமே நல்ல லாபத்தை கொடுத்தது. அதுக்கப்புறமா வாங்கினவங்களுக்கும் கூட அருமையான நிறைய லாபத்தை கொடுத்தது. 20 கம்பெனிகளுக்கு மேல லிஸ்டிங் அன்னைக்கு நீங்க வாங்கியிருந்து அடுத்த ஒரு 3 மாதம் 6 மாதம் வச்சிருந்தா கூட ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய கம்பெனிகளாக இந்த ஐபிஓ கம்பெனிஸ் எல்லாமே இருந்தாங்க. ஆனா பெரும்பாலும் நேர்கள் சொல்றது லிஸ்டிங் போது ஐபிஓக்கு அப்ளை பண்ணா கிடைக்க மாட்டேது அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா இந்த பிரைமரி மார்க்கெட்டுக்கு நிறைய டிமாண்ட் கிரியேட் ஆகுது. ஒரு சின்ன சின்ன கம்பெனிகள் கூட நிறைய பேர் அப்ளை பண்றாங்க. ஸோ அதனால ஐபிஓக்கு அப்ளை பண்ணும்போதும் நல்ல தரமான கம்பெனிகளாக, இஷ்யூ சைஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனிகளாக, ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிகளாக பார்த்து வாங்குங்க. ஏன்னா நிறைய கம்பெனிகள் சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, திடீர்னு வேகமாக ஏறுவதும் ஒரு நல்ல அறிகுறி இல்லை. ஜென்ரலாக உங்களுக்கு ஏறினா மட்டும்தான் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்க கம்பெனிங்க ஒவ்வொரு குவார்ட்டர் வைஸ் ப்ராஃபிட் காமிச்சு மெல்ல மெல்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம் பிடிச்சு அப்படி ஏட்டு வந்தால் தான் அந்த கம்பெனிகள் பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்கும். அப்படி இல்லாமல் எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் எந்த விதமான ப்ராஜெக்டும் பண்ணாமல் சடனாக ஏறுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய குரூப்பாக இருந்தாலும் சரி,
அந்த கம்பெனிகளும் பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கும். ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தாலும் பிரச்சனைக்குரிய கம்பெனிகளாகத்தான் இருக்கும். ஸோ செபி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே இருக்கிறதுனால நிறைய கம்பெனிகளை அவங்க கண்காணிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் நேயர்கள் நாம தான் என்ன பண்ணணும், அந்த கம்பெனிகளை வாங்கும்போது நல்ல திறனாய்வு செய்து ஜஸ்ட் ஒரு பேர் தெரிஞ்சால் மட்டும் பத்தாது. உள்ளே போய் அந்த கம்பெனியோட ப்ரொஃபைல், அவங்களுடைய வெப்சைட்ஸ் மூலமாக பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. கம்பேரிசன் பண்ணுங்கள், இந்த கம்பெனிக்கும் அந்த கம்பெனிக்கும் என்ன. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு தான் வாங்கணும். ஏன்னா ஐபிஓஸில் பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன சின்ன கம்பெனிகள்லாம் கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கும் கம்பெனிக்கு போட்டி போட்டு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. கிடைக்கலங்கிறதுக்காக வருத்தப்படாதீங்க. நல்ல கம்பெனிகளாக இருக்கும் பட்சத்தில் நம்ம அதை செகண்டரி மார்க்கெட்டில் கூட நம்ம அப்புறமா கூட வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் நிச்சயமாக உங்களுக்கு டிமாண்ட் அதிகமாகத்தான் இருக்கும். ஸோ அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போலாம் ஒரு 1 வீக்கில் எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க. ஸோ கிடைத்த பணத்தை வச்சு அப்ளை பண்ணுங்கள். கிடைச்சா லக்கு, கிடைக்காட்டி அதை பற்றி ஒரி பண்ணிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அடுத்து செகண்டரி மார்க்கெட்டில் இந்த மாதிரி புது கம்பெனிகளை வாங்கலாம். சென்ற வருடம் ஐபிஓ வந்து நிறைய பேருக்கு நிறைய லாபத்தை கொடுத்தது. வரும் வருடத்திலும் இந்த ஐபிஓ வழியாக நிறைய லாபத்தை நம்ம ஈட்டலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது செகண்டரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட்டுன்னு வரும்போது அதை அதிகமாக வழி நடத்திட்டு போகிறவங்க ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் த ரீட்டைலர்ஸ். இப்போ இந்த வருஷத்தை பொறுத்த மட்டும் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் ரீட்டைலரும் அருமையான பங்களிப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். இந்த வருஷம் மட்டும், அதாவது 2024 மட்டும் 4 கோடி டிமெட் அக்கௌண்ட் புதுசாக ஓப்பன் ஆயிருக்கு. இது எந்த வருஷத்துலையும் இல்லாத ஒன்று. ஸோ ரீட்டைலர் இப்போதான் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் பக்கம் கொஞ்சம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயம். அது மட்டும் அல்லாது சிப் மூலமாக டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதிகமான அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை குவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த வருஷம் மட்டும் 5 லட்சம் கோடிக்கு மேல டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வெளியில எடுத்துட்டு போன பணம் 2 லட்சம் கோடி. ஆனா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதை விட அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுனால தான் நம்ம மார்க்கெட் இன்னைக்கும் இப்பவும் சிரமமா அந்த 23,000 பிரேக் பண்ணாம 24,500 வரைக்கும் போறதும் திருப்பி இறங்குவதுமாக ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்கு. எப்ப இந்த எஃப்ஐஎஸும் கொஞ்சம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிச்சயமாக மார்க்கெட் மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்டுக்கு வரும். இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதிகமான அளவுக்கு சில செக்டர்ஸ் எல்லாம் பை பண்ணிருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா கேபிட்டல் குட்ஸ் அதிகமா வாங்கியிருக்காங்க, ஹெல்த் கேர் அந்த செக்டரை வாங்கியிருக்காங்க, அடுத்தபடியாக டெலிகம்யூனிகேஷன் வாங்கியிருக்காங்க, கன்சூமர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை வாங்கியிருக்காங்க, ரியாலிட்டி செக்டர்ஸ் அதிகமா வாங்கியிருக்காங்க. இந்த செக்டர்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஐபிஓ வழியாகவும் வாங்கியிருக்காங்க, செகண்டரி மார்க்கெட்லயும் நிறைய கம்பெனிஸ் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவோம், எஃபிஏன்னு சொல்லுவோம், அவங்க அதிகமான அளவுக்கு சில செக்டர்ஸை செல் பண்ணியிருக்காங்க. மேஜரா ஒரு 1 லட்சம் கோடிக்கு மேல செல் பண்ணியிருக்காங்க. எந்த செக்டர்னு கேட்டீங்கன்னா ஃபினான்ஸ் செக்டர்ஸையும் ஆயில் அண்ட் கேஸையும் என்ன பண்ணியிருக்காங்க, விட்டுருக்காங்க. அடுத்ததாக கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டரை விட்டுருக்காங்க, எஃப்எம்சிஜியும் விட்டு வச்சிருக்காங்க, ஆட்டோமொபைல் செக்டரையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, விட்டுருக்காங்க. அதனால தான் இந்த செக்டர்லாம் கொஞ்சம் அதிகமான அளவுக்கு இறங்குச்சு. கொஞ்சம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பேப்பர், மேகசின்ஸ், மற்ற மீடியா எல்லாத்துலயுமே வரக்கூடிய நியூஸ் எல்லாமே எடுத்து பாருங்க. எந்தெந்த செக்டர் அதிகமான அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, எந்த செக்டர் புவர் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. ஸோ நீங்க அந்த புவர் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கக்கூடிய செக்டர்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஏற்கனவே நல்ல செக்டர்ஸ் நிறைய இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள இருக்கக்கூடிய சில கம்பெனிகள் எல்லாமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி டிஃபென்ஸ் செக்டர் வந்து பாத்தீங்கன்னா எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு ஷிப்பிங் செக்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா 150% வந்து உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்டை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி டூரிசம் செக்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. அதுவும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அயோத்தியில வந்து கட்டின பிறகு ஆக்ராவோட அதிகமா வராங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டூரிசம் செக்டரும் ஒரு அதிகமான அளவுக்கு வளர்ச்சியை வந்து இந்த வருஷம் பெற்றிருக்கு, அடுத்த வருஷமும் பெறும் அப்படின்னு நம்ம நம்பிக்கை பண்ணலாம். ஸோ அதனால நீங்க செக்டர்ஸை முதல்ல நல்ல செக்டர்ஸா தேர்ந்தெடுங்க, ட்ரெண்டிங் செக்டரா தேர்ந்தெடுங்க. ட்ரெடிஷனல் செக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ட்ரெண்டிங் செக்டரா இருக்கக்கூடியது கொஞ்சம் தீமேட்டிக். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. நம்ம இண்டிவிஜுவலா செலக்ஷன் பண்ணும்போதும் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கறது ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வரக்கூடிய வருஷத்துல எந்த மாதிரி செக்டர்ஸ்க்கெல்லாம் நம்ம கவர்மெண்ட்டும் சரி நம்மளுடைய மக்களும் சரி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் திறனாய்வு செஞ்சீங்கன்னா பார்க்கலாம். என்னுடைய அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கொஞ்சம் அதிகமான அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா பட்ஜெட்ல வருது இல்லையா. ஸோ அதனால இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் போன முறையே அவங்க ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்க, அதை அதிகமான அளவுக்கு உபயோகமும் படுத்தலை. ஸோ அதனால இந்த முறையாவது அட்லீஸ்ட் உபயோகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா $100 trillion வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்காக பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும்போது ரோடு, ரயில்வேஸு, போர்ட்டு, அர்பன் டெவலப்மெண்ட்டு எல்லாமே இதில் வரும்.
அப்போ இது சம்பந்தப்பட்ட கம்பெனிகள்லாம் என்ன இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா இது வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர் பொறுத்த மட்டும் நம்மளோட ஆர்பிஐ கவர்னர் இப்போ மாறி இருக்காங்க. ரெப்போ ரேட்ல எந்த விதமான சேஞ்சஸும் இது வரைக்கும் பண்ணவே இல்லை. கடந்த 4 குவார்டராகவே எந்த விதமான விஷயமும் பண்ணல. அடுத்து வரக்கூடிய இந்த புது வருஷத்துல நிச்சயமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் குறைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் குறைச்சாங்க அப்படின்னா பினான்ஸ்ல இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் என்பிஎஃப்சி. ஸோ இவங்க எல்லாமே கொஞ்சம் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் கம்பெனிஸ் எல்லாமே கடந்த ஒரு வருடமாக, அதுவும் முக்கியமாக இந்த 6 மாதமாக நல்ல விலை குறைந்து அவங்களுடைய ஒரிஜினல் இன்ட்ரெஸ்ட் வேல்யூல கிடைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால வேல்யூஷன் கொஞ்சம் நல்லா கிடைக்கிறதுனால லார்ஜ் கேப் கம்பெனிஸை நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்ததாக ஐடி செக்டரை பொறுத்த மட்டும் டிஜிட்டல் இந்தியா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுக்கெல்லாமே ஒரு மேஜரான ஒரு ஒதுக்கீடு பண்ணுறாங்க. செமிகண்டக்டர் துறைக்கு வந்து மேஜராக ஐடி செக்டருடைய துறை தேவைப்படுது. அதனால ஐடி செக்டரில் இருக்கக்கூடிய சில கம்பெனிகளுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு growth இருக்கு அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் முதல்ல செட் பண்ணணும். அடுத்து வரக்கூடிய வருஷத்தில் எந்த மாதிரி கம்பெனிகள், எந்த மாதிரி செக்டருக்கெல்லாம் உங்களுக்கு கவர்மெண்டோட சப்போர்ட் கிடைக்கும், அதே மாதிரி மக்களோ அல்லது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டோ வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எந்த கம்பெனிகளுக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு நல்ல growth கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி லார்ஜ் கேப் கம்பெனிஸு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு அந்த மாதிரி கம்பெனிஸாக வாங்க பாருங்கள். எல்லாத்தையும் கலந்து கட்டி வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்திரமாக இருக்கும். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லேயே ஃப்ளெக்ஸி கேப்பு, மல்டி கேப் ஃபண்டு இந்த மாதிரி வரும்போது நல்ல ரிசல்ட்ஸ் வந்து ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு தான் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி கொடுத்தாலும் கூட ஃப்ளெக்ஸி கேப்பு கொஞ்சம் கூடுதல் அட்வான்டேஜ் கிடைக்குது. எந்த செக்டர் நல்லா மூவ் ஆகும், இல்லை எந்த மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனிகள் நல்லா மூவ் ஆகுமோ அதுக்கு கொஞ்சம் ஒதுக்கீடு அலோகேட் அதிகமாக பண்ணும்போது அவங்களுக்கு அங்கே லாபம் அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நேர்கள் நீங்களும் திறனாய்வு செய்யும் போது நல்ல இந்த மாதிரி எல்லா கம்பெனிகளுமாக லார்ஜ் கேப்னு போடும்போது இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பக்காக நான் சொல்கிறது தான். இட்ஸ் நாட் ஏ பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ். நீங்கள் நல்லா திறனாய்வு செய்து பார்த்து வாங்குங்க. லார்ஜ் கேப்னு பார்க்கும்போது உங்களுக்கு 5G இருக்கக்கூடிய பாரதி ஏர்டெல், ரிலையன்ஸு, எஸ்பிஐ, ஐடிசி, டாடா மோட்டர்லாம் நல்ல கரெக்ஷனில் கிடைக்குது. இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். மிட் கேப்னு வரும்போது செமிகண்டக்டர் தொழில் இருக்கக்கூடிய சிஜி பவர், என்எல்சி இந்தியா, டாடா டெக்னாலஜி, சுஸ்லான், இந்தியன் ஹோட்டல்ஸு, ஆயில் இந்தியாவும் நல்ல கரெக்ஷனில் கிடைக்குது. இவங்கெல்லாம் ஒரு மிட் கேப் கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. அப்போ நானும் சும்மா இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி ஸ்மால் கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய ஒதுக்கீடுகள்லாம் பண்ணுறதுனால என்பிசிசி, ஹெச்எஃப்சிஎல், அதுக்கப்புறம் ஹெச்பிஎல் பவர், ஐநாக்ஸ் விண்டு, ரெயில்டெல் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் நீங்கள் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் நிறைய நல்ல தரமான கம்பெனிகள்லாம் எவ்வளவோ இருக்கிறாங்க. ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிகள் ஒரு 5 வருஷத்துக்கு அது அவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பாருங்கள். ஒரு வருஷத்துலேயே பார்த்து அந்த வேல்யூஷனை பார்த்து முடிவு பண்ணாதீங்க. அந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸு, ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸு, எஃப்ஐஐ டிஏஏ ஹோல்டிங்ஸு, டெட் வச்சுருக்காங்களா, ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ, இப்படி பல பேராமீட்டர் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள். அது மட்டும் இல்லை, மார்க்கெட் கேப் ரொம்ப முக்கியம். மைக்ரோ கேப்பு, நானோ கேப்பு இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் விலை குறைவாக கிடைக்குது. 100 ரூபா கம்பெனி திடீர்னு 1000 ரூபாய்க்கு போயிருது. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வாங்காதீங்க. அதெல்லாம் வந்து திடீர்னு என்ன பண்ணி விட்டுருவாங்க, பேன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நேர்கள் நல்ல செக்டராக முதல்ல தேர்ந்தெடுங்க. அதுக்கப்புறமா அதில் உள்ள நல்ல தரமான கம்பெனிகளாக திறனாய்வு செஞ்சீங்க அப்படின்னா வரும் வருடத்திலும் உங்களுக்கு சென்ற வருடத்தை போலவே நல்ல ஒரு அருமையான ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த ஷேர் மார்க்கெட் அமையும், இந்த வருடமும் அமையும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட என்னுடைய பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.